நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ப்ளவுஸில் ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா வி பட்டியும் கொக்கி பட்டியும் தான். ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம டாட் பிடிக்கிறோம், டிசைன் வைக்கிறோம், கை எப்படி வைக்கணுன்றதெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து செய்கிறோம். அந்த மாதிரி நம்ம இந்த ஐ பட்டியும் இந்த கொக்கி பட்டியுமே எப்படி நம்ம வைக்கணுன்றதை ஒவ்வொரு சைஸுக்கும் எப்படி வைக்கணுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 32 34 சைஸ் வரைக்குமே நம்ம 1 இன்ச் அளவு இந்த வி பட்டி வைக்கலாம், நார்மலாக இருக்கும். அதே மாதிரி இந்த கொக்கி பட்டி 3/4 இன்ச் வைக்கலாம். இது 34 சைஸ் வரைக்கும் நார்மல் தான். ஆனால் அதுவே 36 38 40 போகும்போது நம்ம இந்த சைஸில் வி பட்டியும் கொக்கி பட்டியும் வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு ப்ளவுஸு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நம்மளுக்கு இந்த கொக்கி பட்டி ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கணும். இப்போ நம்ம குண்டாக இருக்கிறவங்களுக்கு அப்படி வச்சுட்டோம்னா கேப் விடும். இதே அளவு நீங்கள் வச்சிங்கன்னா இதுக்கு சென்டரில் இப்படி கொக்கி போடும்போது கேப் விடும், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, கொக்கி அவுந்து போகும். அதனால் நீங்கள் இந்த 1 இன்ச்சு ஐப்பட்டி வைக்கிறீங்க, 3/4 இன்ச்சு கொக்கி பட்டி வைக்கிறீங்க. ஆனால் அதிக குண்டாக இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ முடிஞ்ச வரைக்கும் சில்க் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா, சில்க் சாரியில் எடுத்து தைக்கிறீங்கன்னா அதில் நீங்கள் அதே துணியில் வி பட்டி வைக்காதீங்க. ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்காது. துணி எப்பயுமே 2 தடவை போட்ட உடனே அது நஞ்சு வந்துடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையே கொஞ்சம் டபுள் கிளாத்தாக எடுத்து நம்ம நல்லா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம வி பட்டி தைச்சிக்கலாம். இப்போ ஆனால் இது ஒரு இன்ச் இருந்தால் போதும் கொக்கி பட்டிக்கு. இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் டிசைன் வைக்கிறதுக்காக கழுத்து நான் அப்படியே தச்சு திருப்பி அடிச்சிட்டேன். அதுலேயும் எப்படி நம்ம வைக்கணுன்றதை பாருங்கள். 1 இன்ச்சு மேலே நான் விட்டு தைக்கிறேன் துணி. இது கொக்கி பட்டி தைக்கிறேன். மடித்து போட்டு படிமானத்து இந்த இடத்த கீழே தைக்கிற இடத்துல பாருங்கள் ஒரு கட்டு போடுங்க. அப்போ தான் லாஸ்ட்டு கொக்கி எப்பயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த கட்டு போடும்போது இந்த துணி பேந்து வராது. நீங்கள் கட்டு போடாமல் அடிச்சிங்கன்னா லாஸ்ட்டு கொக்கியில் இழுத்து போடும்போது அந்த கொக்கி பட்டியே பேந்து வந்துடும். ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம கொக்கி பட்டியை தைச்சாச்சு. இந்த இடத்துல பிசுறு மூடி, அடியில் பிசுறு மூட்டின மாதிரியே இங்கேயும் நம்ம ஏன்னா டிசைன் வைக்கிறதுக்காக நான் அப்படியே பீஸ் கொடுக்காமல் மூடி தைச்சிட்டேன். கழுத்தை அடித்து திருப்பி பாருங்கள், பிசுறு இல்லாமல் நம்ம இப்படி மூடி தைச்சாச்சு. இப்போ அடுத்து வி பட்டி வைக்கலாம். பாருங்கள், நார்மலாக நீங்கள் அதில் நீங்கள் மடித்து தைக்கிறதுக்கு 2ஆக மடிச்சுக்கலாம் துணியை. பாருங்கள், 1.5 இன்ச்சு நம்ம ஐப்பட்டி வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 4 இன்ச்சு அளவு எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த பீஸை. இப்போ 4 இன்ச்சு அளவு எடுத்து நான் மடிச்சுக்கிறேன். பாருங்கள், மடிச்சுட்டு 1 இன்ச்சு மேலே வச்சு துணியில் முக்கியமாக பிகினர்ஸ் யாருமே இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதில்ல. அதனால் ப்ளவுஸ் எவ்வளோ தான் அழகாக தைச்சாலும் இந்த மாதிரி ஐப்பட்டியில் கொக்கி பட்டி ஐப்பட்டி கேப் விழுந்து போகிறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்காது ப்ளவுஸ். இப்போ நான் அப்படியே திருப்பி
இப்போ அதே மாதிரி தைக்கும்போது என்ன செய்வீங்க, இங்கே பாருங்கள், இந்த தையல் நம்ம அடித்த தையல் இருக்கும் இல்லையா, அதுக்கு நேராக தான் உங்களுக்கு வரணும் பீஸ். ஏன்னா நீங்கள் தள்ளியோ அப்படி அடிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற அந்த சுற்றளவோட அளவு குறைஞ்சிரும். அதனால் நம்ம இந்த ஐப்பட்டி வைக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த தையல் நம்ம அடித்த தையல் மேலே தான் நம்ம தையலே வரும். மேலே நான் பீஸ் அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்து இந்த படிமான தையல் மாதிரி பக்கத்துலேயே ஒரு தையல் போட்டுருவோம். குண்டாக இருக்கிறவங்களுக்கு, முக்கியமாக நான் குண்டாக இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி இதில் கேப்பே விழாது. நீங்கள் ஒரு இன்ச்சில் வச்சிங்கன்னா கட்டாயம் கேப் விடும். குண்டாக இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் கேப் விடும். நீங்கள் 1ன்றதை 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அந்த வீப்பட்டியை இதை 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ தான் டிசைனாக தைச்சாலும் இந்த கொக்கிப்பட்டியில் ஒழுங்காக அமையலைன்னா ப்ளவுஸ் போட கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அதனால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.